இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதிக்க கர்த்தருக்கு நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாவித சூழ்நிலையிலும் ஆண்டவர் கொடுத்திருக்க கிருபைக்காயும் பலத்துக்காயும் இன்று நம்மை ஆராதிக்க ஆண்டவரை ஆராதிக்க கொடுத்த இஸ்லாத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த வாரம் இந்த மாதம் மிஷினரி மாதமாக இருக்கின்றனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நேரத்தில் உங்களுடைய ஜெப நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மிஷினரிமார்களையும் மிஷனுக்கு கொடுக்கின்ற ஒரு காரியங்களை நினைவு கூற முடியாத நேரத்தில் வெளியிட்டு ஆசைப்படுகிறோம். இப்படியாய் நிறைய இடங்களில் மிஷினரிமார்கள் அவருடைய காரியங்கள்லாம் விட்டு தேவனுக்காய் நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்களை நம்ம அன்னாடிக்கும் நம்முடைய ஃபோன் மூலமாக அனுப்பி கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் ஜெபித்து இந்த நாட்களிலே மிஷினரிகளுக்காய் ஜெபிக்க முடியாது கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள், நம்ம ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தை கொடுத்தவுக்காய் நன்றி. கொடுத்த பலத்துக்காகவும் சுகத்துக்காகவும் நன்றி செலுத்தும். யாருக்கும் கிடைக்காத சிலாக்கியத்தை ஆச்சாரம் ஆராதிக்க துதிக்க போற்ற இது கொடுத்த சகலவித நன்மைக்காக நன்றி செலுத்தும். காலை வேலை ராஜாவை நோக்கி பார்க்க கொடுத்த பலத்துக்காய் நன்றி செலுத்தும். ஆச்சாரம் ஆராதனை முழுவதுமாய் நீ வழிநடத்த முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறனால தகப்பனே, ஆமென். வாருங்கள், சபையாக இருந்து ஆரம்ப பாடலை போற்றி துதிப்போம் என்றாலே பாடலை பாடுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை புதிய கிருபையுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசுவென்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பின் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பின் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசுவென்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மரப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் ஈந்து ஜீவபாதம் என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் ஈந்து ஜீவபாதம் என்றும் ஓடுவே. இயேசுவென்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். வாருங்கள், சபையாரை மாறி மாறி வாரி வாசிக்கிறது கடந்து செல்வோம். இதனை வாசிக்க குமாரி ஸ்டெல்லா ஜோசப் நடக்கும். தெரிந்து கொள்ளப்பட்ட மாறி மாறி வாசித்தால் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 16ஆம் வசனம் தொடங்கி 24 முடிய. வசனம் 16. பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம்.
வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமையன பாதை. தான் நடையை கவனித்து இருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். அழிவுக்கு முன்னனானது அகந்தை, விழுதலுக்கு முன்னனானது மனமீட்டிமை. அகங்காரிகளோடு கொள்ளை பொருளை பங்கு இடுவதை பார்க்கிலோ சிறுமையானவர்களோடு மன தாழ்மையாய் இருப்பதும் நலம். விவேகத்துடனே காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேக எண்ணப்படுவான். உதடுகளின் மதுரமும் கல்வியை பெருக பண்ணும். புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. மதியினரின் போதனை மதியனுமே. ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை யுத்தம். அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும். சேர்ந்து வாசிப்போம். இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமாகும். ஆமென். சபையார் யாவரும் துதி தொழுகை கடந்து செல்வோம். துதி தொழுகையை வழிநடத்த எடோரா நிஷா முன்னழைக்கிறோம். ஹல்லேலூயா. வாருங்கள், நாம் கர்த்தரை நோக்கி ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்போம். மகிமையும் மாற்றமையும் நிறைந்த நல்ல தகப்பனே பிதாவே, இந்த நாளில் உம்மை நோக்கி பார்க்கும்படிக்காய் உம்மை துதிக்கும்படிக்காய் தேவரீர் கொடுத்த இந்த மகாபரிய ஸ்லாக்கியத்துக்காக உம்மை நன்றியோடு உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம் பிதாவே. அப்பா, நீர் எல்லா துதிகளுக்கும் எல்லா கணத்திற்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரராய் இருப்பதற்காக உங்க கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா, ஆராதனை அனைத்தும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் பிதாவே. அப்பா, நீர் ஆராதனைக்குரியவர் அப்பா, நீர் மகிமைக்குரியவர், நீர் துதிக்கு பாத்திரராய் இருப்பதற்காக உங்க கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. ஒருவரை மாத்திரம் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு உயர்த்துகிறோம் தேவமே. ஹல்லேலூயா. Hallelujah.
வழிகாட்டிய தேவரே நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா உம்மை நன்றியோடு உயர்த்துகிறேன் பிதாவே. பிதாவே உமக்கு ஆராதனை அப்பா. வழிகாட்டிய உமக்கு இந்த ஆராதனையை ஏறெடுக்கிறோம் தெய்வமே. உமக்கு நன்றி சுவாமி. நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் உம்மை நன்றியோடு உயர்த்துகிறோம் அப்பா. எல்லா துதிக்கும் எல்லா கருத்திற்கும் பாத்திரரே உம்மை நன்றியோடு உயர்த்துகிறோம். நன்றி 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 என்று எத்தனை முறை உம்மிடத்துல நன்றி கூறினாலும் அது ஈடாகாது தெய்வமே. உம்மை நன்றியோடு உயர்த்துகிறோம் அப்பா. ஆமென். அப்பா நீர் எங்களுக்கென்று செய்த நன்மைகள் ஆயிரம் பல ஆயிரங்கள் அப்பா, எண்ணி முடியாதவை தெய்வமே. உமக்கு நன்றி சுவாமி. தெய்வமே நீர் சொன்னால் போதும் அப்பா. அப்பா நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தெய்வமே. அப்பா உம்முடைய அடியை நான் கேட்க தேவரை கருவை தாங்க அப்பா. அப்பா உம்மை துதிக்கும் வழிக்காய் நீர் கொடுத்த இந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தெய்வமே. அப்பா துதியும் ஒருவருக்கு மாத்திரம் ஏறெடுக்கிறோம் அப்பா. நன்றி சுவாமி.
வருகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும் தெய்வமே. அப்பா உம்மை நன்றியோடு உயர்த்துகிறோம் அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தெய்வமே, உம்மை நன்றியோடு உயர்த்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. Amen. நன்றி சுவாமி. நன்றி தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே, ஆராதனை ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறேன் தெய்வமே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு உயர்த்துகிறேன் தெய்வமே. Amen. Hallelujah. Amen.
ஜெபம் செய்வோம். கிருபையும் சத்தியமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, புதிய வாரத்தை ஆரம்பிக்க நீர் கொடுத்திருக்கிற மகா பெரிய கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வல்லவர், நல்லவர், ஜீவனுள்ள தேவன், மகத்துவமுள்ள தேவன், சர்வத்தை படைத்து ஆளுகை செய்கிறவராக உம்முடைய சித்தத்தின்படி நீர் பராமரித்து பாதுகாத்து வழி நடத்துகிறதுக்காக நாங்கள் உமக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம் 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 என்று ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த கால வேளையிலும் நாங்கள் குடும்பமாக ஒன்று கூடத்தக்க நீ கொடுத்த இந்த அரிய பெரிய வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய சிஷ்யர்கள், உம்முடைய ஊழியர்கள், ஆதலால் உம்முடைய கிருபையும் இரக்கமும் தயவும் எங்கள் வாழ்க்கையிலே காணப்பட நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 என்று நாங்கள் உண்மையே உயர்த்துகிறோம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாக இயேசுவையே உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள ஆண்டவராக உண்மையே நாங்கள் தொழுகை செய்கின்றோம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுகை செய்து இந்த கால வேலையிலும் கூட எங்களை தாழ்த்தினுடைய சமூகத்தில் கொண்டு வருகின்றோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட நாங்கள் செய்த தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், கவனக்குறைவுகளை இந்த சமூகத்தில் அறிக்கை செய்கின்றோம். மனஸ்தாபப்படுகின்றோம், வருத்தப்படுகின்றோம், மனம் திரும்ப விரும்புகின்றோம். மாற்றும் 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 ஆண்டவரே, மன்னித்து கழுவி சுத்திகரித்து எங்களை மாற்றும்படியாக நாங்கள் கெஞ்சுகின்றோம். ஒவ்வொருவரையும் சிறுவர் முதல் பெரியோர் மட்டும் மாற்றுவீராக. உமக்கு பிரியமாய் நடக்க, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்க தொடர்ந்து எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளுமாறு செபிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த காணவெளியிலும் கூட அருட்பணி ஞாயிறாக நாங்கள் அனுசரிக்கும் போது கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பரம சித்தத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்யும். சபையை ஸ்தாபித்தீர். சபையிலே அவயவங்களாக, அங்கங்களாக நாங்கள் இருக்கின்றோம். அதை உணர்ந்து உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் உமக்கு சொந்தமானதாக இருக்கிறபடினால் அவர்கள் கர்த்தராகிய தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எங்களை ரட்சித்தீர். அதை நாங்கள் செயல்படுத்த ஆண்டவரே, நாங்கள் உலகத்துக்கு உப்பாகவும் வெளிச்சமாக காணப்பட நீர் எங்களை வழிநடத்துமாறு கெஞ்சுகின்றோம். அப்பா, உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறியாத மக்கள், உம்மை அறியாத மக்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள, ஆண்டவரே உம்மை குறித்து பேச, உம்மை அறிமுகப்படுத்த எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். ஆண்டவரே, அறிவை தாரும், தைரியத்தை தாரும், உற்சாகத்தை தாரும், பாதைகளை திறந்து கொடும், ஆத்மாக்களை காண்பியும். ஆண்டவரே, உம்முடைய பிரியத்தை நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை செய்யுமாறு செபிக்கின்றோம். வழிநடத்தி காத்துக்கொள்ளும் உலகத்தில் உள்ள எல்லா மிஷனரிமார்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக தமிழ் வருடாந்திர மாநாட்டின் கீழ் இருக்கிற இயங்கி வருகிற MMMக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். MMM கீழ் இருக்கிற ஒவ்வொரு மிஷனரிமார்களுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு, பராமரிப்பு, பாதுகாப்பு யெகோவா ஈரையாக இருந்து அவர்கள் தேவைகளை நீ சந்திக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, இந்த கால வேளையிலும் கூட எங்களுடைய நாட்டை உடைய கரங்களில் கொண்டு வருகின்றோம். இந்த டெல்டா வேரியனோடு கூட லம்டா என்ற வேரியன் வருகிறதாக வதந்தியை நாங்கள் கேட்கின்றோம். அப்பா, வாதை தொடர்ந்து தாக்காதபடி எங்களுடைய நாட்டை உடைய இரத்தத்தின் கோட்டைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளுமாறு செபிக்கிறோம். ஒரு விசை நாங்கள் மன்றாடுகிறோம், சபையாக மன்றாடுகிறோம், ஒருமனப்பட்டு மன்றாடுகிறோம். எங்கள் நாட்டின் சார்பாக மன்னிப்பு கேட்கிறோம். கர்த்தாவே, தலைவர்கள் சார்பாக மன்னிப்பு கேட்கிறோம். ஆகும் சார்பாக மன்னிப்பு கேட்கிறோம். சுல்தான் சார்பாக மன்னிப்பு கேட்கிறோம். பிரதமர் மந்திரியும் அவர் கீழ் இருக்கிற எல்லா பிரதிநிதிகள் சார்பாக நாங்கள் மன்னிப்பு, அநியாயம், அநீதி, ஊழல், ஆண்டவர் ஏமாற்றம், இப்போன்ற அநீதிகள் நடத்தின ஒவ்வொரு சார்பாக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். இந்த வேளையிலே கண்டித்து உணர்த்து அப்புறப்படுத்துமாறு நாங்கள் கெஞ்சுகிறோம். தூய்மையும் நீதியும் ஆண்டவரே இரக்கமும் காண்பிக்கிற ஒரு அரசாங்கமாக நீர் மாற்ற நாங்கள் செபிக்கிறோம். நாட்டை இரத்தத்தினால் தெளிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு சபையையும், மாநிலங்களையும், மக்களையும், உங்களுடைய பிள்ளைகளையும், சீஷர்களையும், ஊழியர்களையும் இரத்தத்தின் கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுமாறு நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, இந்த வேளையிலும் எங்களுடைய சபைக்காக நாங்கள் வருகிறோம். புக்கரத்தான் சுமைபுலோ வெளிப்புற ஊழியத்தை நீ ஸ்தாபித்ததற்காக நன்றி. இந்த ஆண்டிலும் கூட ஆண்டவரே, நீர் உம்முடைய
கிருபையின் நிமித்தம் இம்மட்டும் நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர். தொடர்ந்து நீர் வழிநடத்துமாறு செபிக்கிறோம். ஊழியர்களாக பணியாற்றுகின்ற திரு டேவிட் தர்மக்கன் அவர்களையும் மனைவியும் மகனையும் அடியனையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, நாங்கள் எவ்வளோ காரியம் வாஞ்சிக்கலாம், ஆனால் உம்முடைய சித்தத்தை அறிந்து உணர்ந்து சபையை வழிநடத்த எங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு செபிக்கிறோம். உறுதிப்படுத்துமாறு செபிக்கிறோம். பலப்படுத்துமாறு செபிக்கிறோம். வெளிப்படுத்துமாறு செபிக்கின்றோம். பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகத்தை எங்களுக்கு தாரும். தொடர்ந்து உக்ரான குழுவையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஒருமனப்பாட்டின் ஆவியை தாரும். கருத்து வேறுபாடுகள் உண்டு, ஆனாலும் கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமை உண்டாக நாங்கள் செயல்பட, ஒற்றுமையாக செயல்பட, சபையை கட்ட எங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு செபிக்கிறோம். இது உம்முடைய ஊழியம். உமக்கென்றே நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆதலால் கடுமை உணர்ச்சியோடும் ஆண்டவரே நாங்கள் உண்மையோடும் மொத்தமத்தோடும் நாங்கள் செயல் புரிய உதவி செய்யுமாறு செபிக்கிறோம். வருகிற 2ஆம் ஸ்தல மாநாட்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த மாநாட்டையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பரம சித்தம் நிறைவேற நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தாவே, எங்களுடைய சபையின் அங்கத்தினர்களுக்காக, குடும்பங்களுக்காக வருகின்றோம். இந்த காலகட்டத்தில் அநேகர் கஷ்டப்படுகிறார்கள். கர்த்தாவே, வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அன்றாட தேவைகள் பாதிப்பு ஏற்பட்ட குடும்பங்களும் உண்டு. இவர்களுக்கு பணிவிடை செய்ய, தேவைகளை சந்திக்க, வழிகளை திறந்து கொடுத்து வந்துக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து தேவைகள் யாவரும் சந்திக்கப்பட அன்றுள்ள அப்பத்தை நீர் தருகிற தேவன். ஆதலால் ஒரு போதும் வெட்கப்படுத்த மாட்டீர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாகி இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீரே. ஒரு நன்மை குறைவுபடாமல் எங்களை பாதுகாத்து கொள்ளுமாறு ஜெபிக்கின்றோம். அப்பா, அந்த வேலையிலும் கூட விசேஷமாக கர்த்தாவே நீர் தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். சரீர பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலிலே சிகிச்சை பெற்று வருகிற மகள் தர்ஷினி விஜயனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த மகளை நீர் கண்ணோக்கி பாரும். ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யும். தூய ரத்தம், சிலுவையில் சிந்தின ரத்தம் பாய்ந்தோடுவதாக, சுத்திகரிப்பதாக, ஆண்டவரை மாற்றுவதாக, புதுப்பித்து அந்த மகள் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வீட்டுக்கு திரும்பி மறுபடியும் பள்ளியில் படித்து நல்ல சிறப்பான மாணவியாக உமக்கு மகிமை கொண்டு வரும் பிள்ளையாக காணப்பட நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பெற்றோர்களையும் நீர் கண்ணோக்கி பாரும். மனபாரத்தை அகற்றி அவர்கள் தேவைகளை சந்தித்து வருகிற தயவுக்காக நன்றி. தொடர்ந்து விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். உம்மை கண்டு கொள்ள, ருசித்து பார்க்க, ரட்சிப்பு அந்த குடும்பத்துக்கு வந்தது என்று நாங்கள் கேட்க நீ கிருபை செய்யுமாறு செபிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, குளுவாங், பாலோ, குவாந்தான், தலு இன்தான் இன்னும் கர்த்தாவே, காப்பார், கிளாங், இது ஆன் காட்டேஜ் போன்ற ஒவ்வொரு ஊழிய ஸ்தாபமும் சபையையும் உடைய கரங்களில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விரைவான சுகத்தை உடைய தழும்புகளால் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகப்படுத்துகிற வசனத்தை நாங்கள் அனுப்புகிறோம். ஆற்றி தேற்றி பலப்படுத்தி சுகப்படுத்துமாறு நாங்கள் கெஞ்சுகின்றோம். கர்த்தாவே, திரு தேவராஜா பாலையா அவர்களையும் பாஸ்டர் ஸ்டீவன் விமலையும் சுகத்தோடு பலத்தோடு நீர் பாதுகாத்து மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்காக நன்றி. ஊழியத்திலே தொடர்ந்து வல்லமையாக பயன்படுத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, COVID-19 பாதிக்கப்பட்டு குடும்பத்தினரை இழந்த குடும்பத்தினருக்காக வருகிறோம். சங்கடத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடு இருக்கிறவர்களை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் தேறுதலையும் நீர் கட்டளையிட நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். வழிநடத்தி காத்துக்கொள்ளும். அப்பா, அந்த திரு டேவிட் தர்மக்கண்ணன் அடியையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இருவரையும் பலப்படுத்தும், சுகப்படுத்தும், ஆரோக்கியப்படுத்தும். கர்த்தாவே, நாங்கள் பலன் கொண்டு, உம்முடைய பலன் கொண்டு நாங்கள் ஊழியத்தை செய்ய தொடர்ந்து எங்களை பராமரித்து கொள்ளுமாறு ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுமாறு ஜெபிக்கின்றோம். ஸ்திரப்படுத்துமாறு ஜெபிக்கின்றோம். பக்குவப்படுத்துமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து கர்த்தாவே, எங்கள் மலேசியா பார்லிமெண்ட்காக நாங்கள் வருகிறோம். புதிய அரசாங்கத்துக்காக நாங்கள் கெஞ்சுகின்றோம். கர்த்தாவே, அநீதி அநியாயம் நிறைந்த அரசாங்கத்தை மாற்றும்.
உம்முடைய சித்தத்தின்படி உமக்கு பயந்து நீதியோடும் நியாயத்தோடும் சம உரிமை கொடுக்கின்ற அரசாங்கமாக பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசமாய் மாற்றுவதற்கு அரசாங்கத்தை மாற்றும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். கர்த்தாவே, உம்முடைய கைகளில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். தொடர்ந்து வழிநடத்தும். அந்த வாதை பரவாமல் குறையத்தக்க, மரணங்கள் குறையத்தக்க, கர்த்தாவே, மறுபடியும் நாடு சீர் அமைக்கப்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நாள் முழுவதுமாக உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆராதனைக்கு பிறகு நடைபெறுகிற உக்ரைன குழு கூட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் பரிசீலனை செய்யும்போது, அறிக்கைகளை பரிசீலனை செய்வது அன்போடு புரிந்துணர்வோடு ஆண்டவரை நாங்கள் விவாதித்து அதை ஏற்றுக்கொண்டு அதை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுமாறு செபிக்கின்றோம். தெளிந்த புத்தியை தாரும் ஆண்டவரே. அகாப்பே அன்பினால் எங்களை ஆளுகை செய்யுமாறு செபிக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் என் ஆத்மா உண்மையே நோக்கி கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்கள் உள்ளான மனிதன் உம்முடைய குரலை கேட்க நாங்கள் விரும்புகிறோம். தெளிவாக பேசும் ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய குரலை நாங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் ஜீவியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு செபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உடைய ஊழியக்காரராக இருக்கு பிரசங்கிக்கிற அருள் திரு டேவிட் தர்மக்கனை இரட்டிப்பான அபிஷேகத்தினால் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய வார்த்தையாக எங்களுக்கு பிரயோஜனமாக உறுதிப்படுத்தி பலப்படுத்தி பக்குவப்படுத்துகிற வார்த்தையாக இருக்க நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆராதனை முழுவதுமாக வழிநடத்தி ஆசீர்வதியும். இந்த வாரம் நடக்கப் போகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆளுகையின் கீழ் வைக்கின்றோம். இதை வழிநடத்தி ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் ஒருமனப்பட்டு சொல்வோமாக. பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, இப்படி நாம் பரிசப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றென்று ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரேஸ் பண்ணாதபடி தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடையவர்களே. ஆமென், ஆமென். முதலாம் காணிக்கை கிடைக்கும். விந்தை கிறிஸ்து ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. விந்தை கிறிஸ்து ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. வாசிப்புக்கு கடந்து செல்வோம். இதனை வாசிக்க குமாரி கீர்த்தனா டாசர் முன்னாடி. இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாசிப்பு எரேமியா 6ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் 19 வரை. வழிகளே நின்று
பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல் வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து இக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள், சபையே உங்களுக்கு நடக்கிறதை அறிந்து கொள். பூமியை கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாய பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கே வரப்பண்ணுவேன். ஆமேன். இப்பொழுது தேவ செய்தியை நம்முடைய போதகர் ரெவரண்ட் டேவிட் தர்மகன் கொண்டு வருவார். அவரை முன்னழைக்கின்றேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் பிறந்த தினங்களையும் திருமண தினங்களையும் அனுசரிக்கும் பிள்ளைகளுக்காக இந்த விசேஷத்தை ஜெபத்தை ஏறெடுக்கலாம். தலைவணங்கிய ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜீவனை காத்து வழி நடத்தி வருகிறவர் நீர் ஆண்டவரே. இவ்வேளையிலே எங்களுடைய சபையில் இம்மாதத்திலே முதலாவது பிறந்த தினங்கள் அனுசரிக்கும் பிள்ளைகளை சன்னிதானத்துக்குள்ள கொண்டு வருகிறோம். சுவாமி, ஜீவனை உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரே. இந்த ஜீவனை காத்து வருகிறவர் நீர் ஆண்டவரே. கர்த்தாவே, பிறந்த தின அனுசரிக்கும் பிள்ளைகள் சரீர பிரகாரமாக எவ்வளவு வளர்ந்திருக்கிறார்களோ அதே வண்ணமாக ஆவிக்குரிய ஜீவியத்திலும் இவர் மென்மேலும் வளரத்தக்க நீர் கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். படிக்கும் பிள்ளைகளுக்கு நீர் விசேஷத்த ஞானத்தை கொடுத்து தங்களுடைய படிப்பிலே அதிகமாக கவனம் செலுத்தி பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி கொண்டு வரும் பிள்ளைகளாக, தேவனுடைய ராஜ்யத்திற்கு கனம் கொண்டு வரும் பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. இந்த வாலிப காலத்தில் சுவாமி சரியான தீர்மானங்களை எடுக்கத்தக்க பிறந்த நாள் அனுசரிக்கும் பெரியோர்களையும் உடைய கருத்துக்குள்ள கொண்டு வருகிறோம். அவர்களையும் சுவாமி இரட்டிப்பாக ஆசீர்வதித்து நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் கொடுத்து வழிநடத்துமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, பிள்ளைகள் ஆண்டவரே, இன்னும் அநேக ஆசீர்வதிக்கப்பட்ட பிறந்த தினங்களை காணத்தக்க நீர் கிருபை செய்யும் சுவாமி. மகிமையின் ராஜாவே, இதோ இவ்வேளையில் சுவாமி திருமண தினங்களை அனுசரிக்கும் பிள்ளைகளை உடைய கருத்துக்குள்ள கொண்டு வருகிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் வருதா? கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளன் விழுத்திருக்கிறது விருதா என்று சொல்லி, கர்த்தாவே, ஒரு குடும்பத்திற்கு அஸ்திபாரம் நீர், ஒரு குடும்பத்திற்கு பாதுகாவலர் நீர், குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன் நீர். இம்மட்டுமாக ஆண்டவரே, இல்லற வாழ்க்கையிலே இணைத்து கர்த்தாவே பிள்ளைகளை வழி நடத்தி வந்ததற்காக உமக்கு கோடாகோடி சோஸ்திரம். இன்னும் அநேக ஆசீர்வதிக்கப்பட்ட திருமண தினங்களை காண கிருபை செய்யும். இவர்களையும் இவருடைய குடும்பத்தாரையும் நீர் உம்முடைய பிரசனத்தினால் சூழ்ந்து கொண்டு ஆசீர்வதியும். கர்த்தாவே, ஏறெடுத்த இந்த ஜெபத்தை அங்கீகரியும். பிறந்த நாள் அனுசரிக்கும் பிள்ளைகளையும் திருமண தினம் அனுசரிக்கும் பிள்ளைகளையும் நீர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தால்
ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் ஜீவிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய செய்திக்கு நாம் கடந்து வருவோம். மன்னிக்கும் ஆவி, the spirit of forgiveness. அநேக நேரங்கள்ல நாம் ஒவ்வொருவரும் தவறாக நடத்தப்பட்டிருக்கலாம், அல்லது ஏமாற்றப்பட்டிருக்கலாம், அல்லது தவறாக நம்மை குறித்து பேசியிருக்கலாம். இவ்விதமான சம்பவங்கள் வாழ்க்கையில நடைபெறும் பொழுது நம்முடைய பிரதிபலி என்ன? இவைகளுக்கு நாம் எவ்வித மறுமொழி கொடுக்கிறோம்? நாம் தவறாக நடத்தப்பட்டிருக்கும் பொழுது அநேக நேரங்களில் கிறிஸ்துவின் சிந்தை நம்மை விட்டு அகன்று போய்விடுகிறது. கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதபடி நாம் எதை செய்யக்கூடாதோ அதை செய்து வருகிறோம். இவ்விதமான சூழ்நிலைகளில் நாம் வெளிப்படுத்துவது கிறிஸ்துவின் ஆவி அல்ல. அநேக நேரங்கள்ல நம்முடைய பிரதிபலி கோபமாக இருக்கலாம், பகையாக இருக்கலாம், மனக்கசப்பாக இருக்கலாம். ஆனால் இது தேவ வழி அல்லவே, இது பிசாசின் வழி. இவைகளை நாம் கைக்கொள்வோம் என்றால் அது குடும்பத்தை பாதிக்கலாம், மற்றவர்களோடு கூட இருக்கும் ஐக்கியத்தை அதிகமாக பாதிக்கலாம். இந்த பூலோகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் பல விதத்துல தவறாக நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்டு இருப்பதை நாம் காண்கிறோம். இவ்விதமான சூழ்நிலையில இதை நாம் எவ்விதமாக கையாள போகிறோம்? பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்டா, ஆண்டவரே, ஒருவன் தவறு செய்யும் பொழுது எத்தனை முறை அவனை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டான். யூதர்களுடைய போதனையில அந்த ரபிக்கள் கொடுத்த பதில் என்னன்னா, 3 முறை. ஒரு மனுஷன் தவறு பண்ணும் பொழுது, தவறை செய்து கொண்டிருக்கும் பொழுது 3 முறை அவனை மன்னிக்கலாம் என்று யூத மதத்துல போதனையை நாம் பார்க்கிறோம். ஆனா பேதுரு கொஞ்சம் தாராளமானவர். ஆண்டவரே, 7 முறை மன்னிக்கணுமா ஆண்டவரே? ஒருவன் தவறு செய்த பொழுது 7 முறை மன்னித்தா போதுமா ஆண்டவரே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடனே பதில் கொடுத்தார், மன்னிப்புக்கு எல்லை இல்லை.
மன்னிப்புக்கு அளவு இல்லை. இத்தனை முறைதான் மன்னிக்கணும் அப்படின்ற போதனை இயேசு கிறிஸ்து கொடுக்கவில்லை. மன்னிப்பு ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தோடு கூட தொடர்பு பட்டது. எல்லா ஆவிக்குரிய காரியங்கள், அது அன்பாக இருக்கலாம், கிருபையாக இருக்கலாம், இரக்கமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், மன்னிப்பாக இருக்கலாம். இவைகளுக்கு ஒரு அளவு இல்லை, ஒரு எல்லை இல்லை. விதமான காரியங்களுக்குள்ள நாம் அகப்படும் பொழுது உறவு பாதிக்கப்படுகிறது. நாம் தவறான வழிகளை எடுக்கும் பொழுது உறவுகள் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. அது மன்னிக்கிற ஆவி நம்மை விட்டு கடந்து செல்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருக்குள்ள அதிகமான வருஷம் ஜீவித்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கும் அநேகருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது யாராவது அவர்களுக்கு விரோதமாக ஏதாவது செய்திருப்பார்கள் என்றால் பழிக்கு பழி. யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்ற ஒரு நிலையில ஜீவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது என்னத்தை குறிக்கிறது? அது என்னத்தை குறிக்கிறது என்றால், அந்த மனுஷனுடைய கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் அவனுடைய உள்ளான ஆவிக்குரிய நிலையை காட்டுகிறது. தன்னை மட்டுமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் ஒரு செல்ஃப் சென்டர்ட்னஸ் லைஃபை காண்கிறது. இவன் இன்னும் தேறினவனாக வரவில்லை என்பதை அது காட்டுகிறது. மன்னிக்க முடியாது என்று சொல்லி ஜீவித்துக் கொண்டிருக்கும் மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். அர்த்தம் என்ன? கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் அவர்கள் வளரவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் போதனைக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர்கள் செய்வது கிறிஸ்துவின் போதனைக்கு மாறுபாடான ஒரு ஜீவியத்தை காட்டுகிறது. இந்த மக்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. இந்த மக்களுடைய வாழ்க்கையில நல்ல சுகம் இருக்காது. நல்ல சமாதானமும் நல்ல சுகமும் எந்த மனுஷன்ல இருக்க தெரியுமா? மன்னிக்க முந்திக் கொள்ளுகிறவனுடைய ஜீவியத்துல அதிகமாக இது காணப்படுகிறது. மன்னிக்காத அநேக மக்களுடைய மனநிலையை பார்க்கும் பொழுது, உணர்ச்சிகளை பார்க்கும் பொழுது, உணர்ச்சிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சிந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதே வேளையில சரீரமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எங்க சமாதானம் இல்லையோ அங்கே நல்ல உறவுகள் இருக்காது. கடவுளோடும் கூட நல்ல உறவு இருக்காது,
மனுஷனோடும் கூட நல்ல உறவு இருக்காது. அது அவனுடைய அன்றாட ஜீவியத்திற்கு ஒரு பாதிப்பை கொண்டு வருகிறது. அவனுடைய சரீரம், அவனுடைய சிந்தை, அவனுடைய உணர்ச்சிகள் பாதிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, வாசிக்கப்பட்ட இந்த கதையில பேதுரு தான் வந்து கேட்கிறாரு, ஆண்டவரை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? ஆண்டவர் வந்து ஒரு அருமையான ஒரு கதையை சொன்னார். அந்த கதையில நம்ம பார்க்கும் பொழுது இந்த ராஜா வந்து ரொம்ப அன்புள்ளவராக, ரொம்ப மன உருக்கம் உள்ளவராக, அதிகமாக மன்னிக்கும் ஒரு ராஜாவாக அவர் காணப்படுகிறார். அவர் பெரிய செல்வந்தர். ஒரு நாள் வேலையாட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கணக்கு பார்க்க வேண்டும் என்று கூப்பிட்டார். அப்படி கணக்கு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஊழியன் அவருக்கு 10,000 தாளந்துகள் கடன் பட்டிருந்தான். 10,000 தாளந்துகள் என்றால் அதை ரிங்கிட்க்கு மாற்றும் பொழுது $12 மில்லியன், 12 கோடி ரிங்கிட், 12 கோடி கடன் பட்டு இருந்தான் இவன். அவனால ராஜா சொல்றாரு, கடனை அடைச்சிரு. ஆனா அவனால கடனை அடைக்க முடியல. அவன் சொல்றான், நீ உன்னை போய் வித்துரு, உன்னுடைய மனைவியை வித்துரு, உன் பிள்ளைகளை வித்துட்டு என்னுடைய கடனை நீ அடைக்க வேண்டும் என்று இந்த ராஜா சொல்லிக்கிறார். அவன் உடனே என்ன செய்யறான்? கீழே விழுந்து என்மேல் பொறுமையாயிரும் என்று கெஞ்சினான். நான் எப்படியாவது கடனை நான் என்ன செஞ்சிடுறேன், செலுத்திடுறேன் என்று எஜமானிடத்துல மன்றாடுதல் செய்தான். அதை பார்த்த இந்த செல்வந்தர் ராஜா மனதுருகினார் என்று நாம் பார்க்கிறோம். மனதுருகி அவனுடைய கடனை எல்லாவற்றையும் என்ன செய்தார்? மன்னித்து விட்டார். நீ எனக்கு கொடுக்க வேண்டாம், திருப்பி நீ என்ன செய்ய வேண்டாம், எனக்கு கொடுக்க வேண்டாம், நான் உன்னை மன்னித்து என்ன செய்கிறேன், விட்டு விடுகிறேன் என்று அவனை விட்டுவிட்டார். எவ்வளவு பெரிய ஒரு விடுதலை தெரியுமா? எவ்வளவு பெரிய ஒரு கடன், 12 கோடி. ஆனால் ராஜா அவனை மனதுருகி, மனதிறங்கி அவனை மன்னித்து அவனை விடுவிட்டார். மன்னிக்கப்பட்ட இவன் எவ்வளவு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். மன்னிப்பை பெற்ற இவன் மன்னிப்பு கொடுக்கும் ஒரு மனுஷனாக ஜீவித்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி நடக்கலைங்க. அவன் வெளியே போறான். வெளியே போன உடனே அவனோடு கூட ஊழியம் செய்யும் ஒரு உடன் ஊழியன் வரான். அந்த உடன் ஊழியன் மன்னிக்கப்பட்ட இவனுக்கு 100 டினாரிஸ் கடன் பட்டிருந்தான். 100 டினாரிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நாள் சம்பளம் 20 வெள்ளி, 20 வெள்ளி கடன் பட்டிருந்தான். $12 கோடிக்கும் 20 வெள்ளிக்கும் நீங்க தொடர்பிட்டு பாருங்க. 12 கோடிக்கு எஜமான் அவனை மன்னித்தார்.
ஆனால் இவன் தன்னுடைய உடன் ஊழியன் அவனுக்கு 20 வெள்ளி தான் கொடுக்கணும். 20 வெள்ளி தான் கொடுக்கணும். அவனை கழுத்தை நெரித்து அந்த காசை இப்பே கொடு அப்படின்ட்டு கேட்டான். ஆனால் அந்த உடன் ஊழியன் அவன் என்ன செய்கிறான், என் மேல் பொறுமையாயிரு, நான் இந்த காசை சீக்கிரம் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு சொன்ன பொழுது அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த 20 வெள்ளிக்காக, அந்த 100 டினாரிஸ்க்காக அவனை சிறையிலே போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது உடன் ஊழியக்காரர்கள் எல்லாம் செய்த காரியத்தை என்ன செய்றாங்க, பார்க்குறாங்க. பார்த்து மிகவும் துக்கப்பட்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, என்ன செய்தார்கள், உடனே போய் எஜமான்கிட்ட போய் சொன்னாங்க, ராஜா கிட்ட போய் சொன்னாங்க, ராஜாவே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ராஜாவே. அதை கேட்ட ராஜா மிகவும் வேதனைப்பட்டார், மிகவும் கோபப்பட்டார், மிகவும் கோபப்பட்டார். அவனை பார்த்து கூறின வார்த்தை என்னன்னா, பொல்லாத ஊழியக்காரனே, நான் மனதிறங்கி உன்னை மன்னித்தேன். ஏனென்றால் நீ என்கிட்ட கெஞ்சின, அதே வண்ணமாக உன்னிடத்துல கெஞ்சின அந்த மனுஷன்ட்ட அந்த மனதிரு இரக்கத்தை ஏன் நீ காமிக்கல? நீ அதிகமாக மன்னிப்பை பெற்றாய், ஆனா உன்னால என்ன செய்ய முடியல, உன் உடன் ஊழியனுடைய சிறிய குறைய உன்னால என்ன செய்ய முடியல, மன்னிக்க முடியவில்லை. ராஜா கோபமடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கோபமடைந்து அவனை உபாதிக்கிறவரிடத்தில் ஒப்புவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். துன்பப்படுத்துகிறவர்களுடைய மத்தியில் ஒப்படைத்தார். நீ கொடுக்கும் வரை உனக்கு கொடுத்த மன்னிப்பு எடுக்கப்பட்டது. நான் உனக்கு கொடுத்த மன்னிப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன். கடனை நீ திரும்பி செலுத்த வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அநேகர் சொல்றோம், வெளியரங்கமாக சொல்றோம், ஆண்டவர் என்னை மன்னிச்சாரு, நான் ஒரு பெரிய பாவி, ஆண்டவர் என்னை மன்னிச்சாரு. ஆனா மற்றவர்கள் ஒரு சிறிய தவறு செய்யும் பொழுது மன்னிக்க முடியாத ஒரு நிலையில நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கொடுத்த மன்னிப்பை இழந்து நிற்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். எத்தனை பேர் அந்த மன்னிப்பை இழந்து இருக்கிறாங்க தெரியுமா? ரொம்ப அழகா சொல்லுகிறோம், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாங்கள் மற்றவர்களுடைய தவறை மன்னிக்கிறது போல எங்களுடைய தவறுகளை மன்னியும்னு சொல்றோம். மன்னிப்பை இழந்திருக்கிறீங்களாங்க? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவரை மன்னிச்சிட்டாருன்ட்டு பெருமை பேச வேண்டாம். ஆனால் அந்த கிறிஸ்தவ ஜீவியம் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாட்டி நீங்கள் மன்னிப்பை இழந்து நிற்கிறீர்கள். மன்னிப்பை இழந்து நிற்கிறீர்கள். மன்னிப்பை இழந்து நிற்கிற மனுஷன் எவ்வளவு பரிதாபத்துக்குரிய ஒரு நிலையில இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். வேதவசனம் சொல்லுது 35வது வசனத்துல, நீங்கள் அவனவன்
தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். செய்கிறாரல்ல? சந்தோஷத்தை இழந்திருக்கிறான்ல, சமாதானத்தை இழந்திருக்கிறான்ல, சிந்தை பாதிக்கப்பட்டு இருக்குதுல்ல, பிடிச்சு வச்சிருக்கலாம், அநீரை பிடிச்சு விட்ட மாட்டேன் இருக்கிறான்ல. யாரு பாதிக்கப்பட்டு இருக்கிறா? நீங்க தான் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. உங்க குடும்ப உறவு பாதிக்கப்பட்டு இருக்கிறது, மற்றவர்களோடு கூட இருக்கிற நட்பு பாதிக்கப்பட்டு இருக்கிறது, நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஏங்க வயிற்று புண்ணு வருது? ஏங்க அந்த வியாதி இந்த வியாதி? ஏன் தெரியுமா? இதான் தண்டனை. ஆண்டவர் உணர அழைக்கிறார். இந்த நாளிலே உணர அழைக்கிறார். அன்பானவர்களை, நான் ஒரு கதை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த கதை நல்லா கேளுங்க. நீங்க ஒரு பாஸ்டர் அம்மா அநேக வருடங்களாக கர்த்தருக்காக அதிகம் பிரயாசப்பட்டு நல்ல ஊழியம் செய்தார்கள்ங்க. நல்ல ஆத்ம ஆதாயம், திருச்சபை நன்றாக வளர்ந்தது. ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. ஆனால் ஒரு நாள் அவர்கள் மரித்து போனார்கள். மரித்து போன நிலையில இப்பொழுது நியாய தீர்ப்புக்காக தெய்வ பிரசன்னத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள். நின்று கொண்டிருக்கும் அந்த தருவாயில நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. உனக்கு பரலோகத்துல இடமில்லை, உனக்கு இங்க இடம் இல்லை. உன் இடம் நரகம். அந்த பெண்மணி இடிந்து போயிட்டா. ஆண்டவரே, நம்முடைய ஊழியக்காரியா ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் ஊழியம் செய்தேன் ஆண்டவரே, எத்தனை ஆத்துமாக்களை நான் உடைய சமூகத்துல கொண்டு வந்தேன் ஆண்டவரே. அம்மா, நீ மன்னிப்பை பிரசங்கித்தாய், ஆனா உன்னுடைய சொந்த ஜீவியத்துல மன்னிப்பை கொடுக்க மறந்தாய். உன்னுடைய கணவர் எத்தனை முறை உன்னுடைய சமூகத்துல என்னை மன்னிச்சிருமா, நான் செஞ்சது தப்பு அம்மா, அப்ப நீ என்ன சொன்ன? மன்னிக்கவே மாட்டேன், உங்களுக்கு மன்னிப்பே இல்லை. எத்தனை முறை கெஞ்சினாரு, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. பிரசங்கம் பண்ணலாம், ஆனா உன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே அது இல்லாட்டி நீ செய்த பிரசங்கம் என்னத்திற்கு? அதனால் உனக்கு எங்க இடம் இல்லை. நீ கீழ்ப்படியாதபடி ஜீவித்திருக்கிற. என் வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்கல. ஊழியம் செய்ததான், ஆனா என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி நீ பிரசங்கம் பண்ண. உன்னுடைய சொந்த வாழ்க்கையில நீ தோத்து போனாய். அதனால் இங்கு உனக்கு இடம் இல்லை. அப்படி இருக்கிறமாங்க. கடவுளுக்கு இதை செய்யறேன், கடவுளுக்கு அதை செய்யறேன், எல்லாத்தையும் செய்யறோம், ஆனா மன்னிப்பு கொடுக்க முடியலையே. இதேதான் உங்களுக்கும் அந்த கதிங்க. நம்ம எல்லாருக்கும் மன்னிப்புக்க மாட்டேன்னு சொல்லும் ஒவ்வொருவருக்கும் இதான் கதி. பரலோகத்துல இடம் இல்லை, நரகத்துலதான் இடம். எத்தனை பேர் நெல்சன் மண்டேலாவை பத்தி கேள்விப்பட்டு இருக்கீங்க? தென் ஆப்பிரிக்கால வெள்ளையர்களுக்கு எதிராக நின்ற ஒரு மனுஷன். அப்பத்தைட், வெள்ளையர்களுடைய ஆட்சிக்கு எதிர்த்து நின்ற ஒரு மனுஷன் மண்டேலா, நெல்சன் மண்டேலா. அதற்காக இவர் அநேக வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்தார்.
ஆனால் போராடி 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 கடைசியில் விடுதலை வந்தது. கருப்பு இனத்தாருக்கு விடுதலை வந்தது. வெள்ளையர்களுடைய ஆட்சி கவிழ்ந்தது. தென்னாப்பிரிக்காவுக்கு முதல் அதிபராக நெல்சன் மண்டேலா தேர்ந்தெடுக்கப்பட்டார் 1994 ஆண்டில். ஒரு நாள் நெல்சன் மண்டேலா தன்னுடைய போர் வீரர்களோடு கூட என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஒரு உணவகம் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகிறாங்க. சரியா? அப்படி சாப்பிட போகும் பொழுது முதலாவது அவங்களுடைய உணவை எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணாங்க. ஆர்டர் பண்ணி உணவுக்காக காத்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய மேசைக்கு முன்பதாக ஒரு மனுஷன் தனியாக உட்கார்ந்து கொண்டிருந்தான். தனியாக உட்கார்ந்து கொண்டு 2 உணவுக்காக காத்து கொண்டிருந்தான். அப்போ நெல்சன் மண்டேலா ஒரு போர் வீரனை அனுப்பி சொல்றாரு, அவனை நம்மளோடு கூட வந்து சேர்ந்துக்க சொல்லு, நம்மோடு கூட சேர்ந்து அவனும் உணவு அருந்தட்டும் என்று சொன்னார். அந்த மனுஷன் நடுங்கிக் கொண்டே வந்தான். வந்து அந்த மேசையில் என்ன செஞ்சான்? அமர்ந்தான். அவன் தன்னுடைய உணவை சாப்பிட ஆரம்பித்தான். நெல்சன் மண்டேலா அவருடைய உணவையும் அந்த போர் வீரர்கள் உணவையும் சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். ஆனால் முன்னுக்கு உட்காந்து சாப்பிட்ற அந்த மனுஷன் நடுங்கி கொண்டே இருந்தான். கையெல்லாம் ஒரே ஆட்டம், ஒரே நடுக்கம். ஆனால் உணவு அறிந்துட்டு அவன் என்ன செஞ்சுட்டான்? எந்திரிச்சு போயிட்டான். அப்போ ஒரு போர் வீரன் நெல்சன் மண்டேலாவை பார்த்து, அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான், அப்படிதான் வந்ததுலேருந்து நடுங்கிக் கொண்டே இருந்தான் அப்படின்ட்டு சொன்னார். நல்லா கவனிங்க. அப்ப நெல்சன் மண்டேலா சொன்ன ஒரு காரியம், அவர் என்ன சொன்னார்னா, நான் எந்த சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருந்தேனோ அந்த சிறைச்சாலையில இவன் ஒரு அதிகாரியாக இருந்தான். சில நேரங்களில் என்னை அடித்து கொண்டு தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டு அந்த நிலையில ரொம்ப தாகமா இருக்கும், எனக்கு தண்ணி 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 அப்படின்ட்டு நான் கத்தும் பொழுது இவன் வருவான். இவன் தான் வருவான். எப்பொழுதும் வந்து அடிபட்டு கிடக்கும் என் தலையில மூத்திரத்தை பேஞ்சிட்டு போவான். ஒவ்வொரு முறையும் அதை தான் அவன் செய்து கொண்டு வந்தான். அவன் நடுக்கத்திற்கு காரணம் அதான் என்று சொன்னார். அவன் நடுக்கத்திற்கு காரணம் இதான் என்று சொன்னார். அந்த காரணத்துக்காக தான் அவன் என் முன்னிலையில் உட்கார்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தான். ஒருவேளை நான் இவனை பிடித்து துன்புறுத்தி சிறைச்சாலையில போட போறேன் என்ற ஒரு பயம் அவனிலே இருந்தது. ஆனா நான் அப்படிப்பட்ட மனிதன் அல்ல. அது என்னுடைய குணமும் அல்ல. பழிவாங்குற குணம் என்னிடத்துல இல்லை.
அந்த பழிவாங்கிற குணம் என்னிடத்தில் இருக்கும் என்றால் என்னுடைய நாட்டை என்னால் நன்றாக ஆள முடியாது என்று சொன்னார். நெல்சன் மண்டேலால ஒரு அருமையான குணாதிசயம் என்ன தெரியுமா? தன்னுடைய புன் சிரிப்பின் மூலமாகவே எல்லாத்தையும் ஜெயித்திருவார். அவனை மன்னித்தாருங்க. அப்படி அவரை கேவலப்படுத்தல, ஒரு மனுஷனை மன்னிச்சாருங்க. தண்ணி கேட்குறான், ஒவ்வொரு முறையும் அவர் தலையில மூத்திரத்தை அடிச்சுட்டு போன ஒரு மனுஷன் நெல்சன் மண்டேலா மூலமாக மன்னிக்கப்பட்டாங்க. இவர் தான் கிறிஸ்தவர். கிறிஸ்தவ ஜீவியத்தை காண்பித்தார். இப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஜீவியத்தை தான் ஆண்டவர் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலிருந்து எதிர்பார்க்கிறார். எத்தனை பேரை பிடிச்சி வச்சிருக்கீங்க? விட்டுவிடுங்க. அன்போடு சொல்றேங்க, விட்டுவிடுங்க. சபையை கட்டணுமா? நெல்சன் மண்டேலாவை போல சொல்லுவோம். பழிவாங்கும் குணம் என்கிட்ட இருந்துச்சுன்னா என் தேசத்தை என்னால் கட்ட முடியாது. அந்த குணம் என்கிட்ட இல்லவே இல்லை. அப்படி சொல்லணுங்க, அப்படி பேசணுங்க. நெல்சன் மண்டேலா ஒரு நல்ல கிறிஸ்தவர். புன்சிரிப்போடே எல்லாத்தையும் ஜெயித்த ஒரு மனுஷன். அன்பானவர்களே, சிந்தித்து பாருங்க. கதையை சிந்தித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா அல்லது புறம்பே தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோமா? அல்லேலூயா. அந்த மன்னிக்கும் ஆவி எனக்கு தாரும் சுவாமி என்ற ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இப்பொழுது சபை எழுந்து அழைக்கிறார் என்ற பாடலை பாடுவோம். இந்த பாடுகின்ற வேளையில் இரண்டாவது காணிக்கை எடுக்கிறோம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். என்றோணந்து நீ இயேசுவை நோக்கினால் எல்லை எல்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற
கஷ்டங்கள் வந்தாலும் கனிவுடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். தலைவணி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, அன்புக்கு எல்லை இல்லை, கிருபைக்கு எல்லை இல்லை, தயவுக்கு எல்லை இல்லை, மன்னிப்புக்கு எல்லை இல்லை. அப்பேற்பட்ட தேவன் நீர் எங்களுக்கு தாராளமாக கொடுத்திருக்கிறீர். நாங்கள் எல்லை போடாதபடி கர்த்தாவே, மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விட்டுவிட்டு ஐக்கியத்துக்குள்ளே ஜீவிக்க, ஒற்றுமையோடு ஜீவிக்க, சபையை கட்ட உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாயிருக்க கீழ்ப்படிவோம். எல்லா துதி, கனம், மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்க கடவது. ஆமென், ஆமென், ஆமென்.